உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவும் ரவையும் வச்சு ஒரு மினி ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஊத்தாப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் ரவை. அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்திருக்கேன். இப்போ அதுக்கு உப்பு தேவையான அளவு, அது கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோம்னா அது வந்து நல்லா இருக்கும் தோசைக்கு. இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலக்கிக்குவோம். ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கலக்குங்க. ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கோதுமை மாவும் ரவையும் ஒன்று சேர்ற அளவு தண்ணி நல்லா கலக்குங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அந்த மாவுக்கு மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி இதை ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற விட்டுருங்க. அப்போ தான் தோசைக்கு நல்லா இருக்கும் ஊத்தாப்பத்துக்கு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் பாருங்க ரவையும் இதுவும். இப்போ அதை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வந்துவோம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா சரியா இருக்கும். நல்லா நெய்ஸாக இருக்கு பாருங்க. இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு கிண்ணில சேர்த்துக்கலாம். இதுல வேற எதுவுமே நீங்க சேர்க்க வேணாம். வீட்டுல வந்து நமக்கு மாவு இல்லாத நேரத்துல உடனே செய்யணும் அப்படிங்கும்போது இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதை நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா ஒன்னா கலக்கிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்பதான் கொஞ்சம் அந்த மாவு வந்து சேர்ந்து நல்ல சாஃப்டா இருக்கும். அந்த ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உடனே நம்ம அரைச்சி ஊத்துறோம் பார்த்தீங்களா, அதனால அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா வேணா கொஞ்சம் ஆப்ப சோடா வேணா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன்னு 1/2 ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி சுடுங்க. அது உங்கள் இஷ்டம் தான். நெய் ஊற்றி சுட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றுங்க. அப்போ நல்லா இருக்கும். பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் பாருங்க இந்த மாதிரி செய்யும்போது. அதனால இப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மூடி வச்சிருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். 2 சைடும் வெந்து வர்றதுக்கு அப்போ நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ இந்த அளவு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இதை பொறுமையாக அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நல்லா 2 சைடும் வேகட்டும். கொஞ்சம் சிம்மிலே வச்சே வேக விடுங்க. இது லைட்டாக அப்படியே உப்பி வரும் பாருங்க. நல்லா அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு இப்படி எடுத்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்லா ஊறி ஒரு 5 நிமிஷம் ஆகுது இல்லை, அதனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அப்படி உப்பி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கோங்க. இது வந்து தக்காளி சட்னி, சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ அதே போல் ஒன்று ஒன்றா ஊற்றி இப்படி எடுத்துடுங்க. இதுவே உங்கள் வீட்டில் இந்த சின்ன ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி கல்லாக இருந்தால் 3 4 கூட அப்படி ஊற்றலாம். ஈஸியாக இருந்தால் அப்படி கூட ஊற்றி எடுத்துக்கோங்க. அது சீக்கிரமாக வேலை முடிஞ்சு. இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியதுதான். இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காலையிலையோ நைட்டோ எப்போ தேவைப்படுதோ அப்போ செஞ்சுக்கோங்க. நமக்கு மினி ஊத்தாப்பம் இப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது நல்லா எப்படி சாஃப்டாக வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் இப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா. ஏன்னா ரவையும் கோதுமையும் தான் நல்லாவே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவசரத்துக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.